கைஸ் நேற்று வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அப்போது அது இங்கிலீஷில் சரி தமிழில் போடுங்கன்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. அதனால நான் தமிழில் போடுறேன். லா ஆஃப் அட்ராக்ஷன் சில விஷயங்கள் நீங்கள் வந்து நடக்கும்னு பயந்து ஐயோ இது நடந்துடும், கண்டிப்பாக இது நடக்கும், இன்றைக்கி இந்த பிரச்சனை வரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இன்றைக்கி என்னமோ இன்றைக்கி ஏதோ நல்லது நடக்குதுன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிருக்கீங்க. இது ரெண்டுமே நடக்கும். அதாவது நடந்துரும் அப்படின்னு பயந்தோன்னாலும் நடக்கும், ஏதாவது ஒன்று நடக்கும்னு நம்பிக்கையோடு இருந்தோன்னா கண்டிப்பாக நடக்கும். பழைய காலத்துலேருந்து பல வருஷமாக நம்மளுக்கு வந்து சாமிக்கிட்ட வேண்டுற நேர்த்தி கடன் இந்த மாதிரிலாம் பண்ணுற பழக்கம் இருக்குல்ல, அது எல்லாமே லா ஆஃப் அட்ராக்ஷன் பேஸ் பண்ணி தான் நம்மளோட முன்னோர்கள்லாம் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு வந்துட்டு காயின் எல்லாம் முடிஞ்சு வைப்பாங்க. ப்ரீவியஸ் ஜென்ரேஷன், இந்த ஜென்ரேஷன்ஸ்லேயே அந்த பழக்கம் இருக்கான்னு எனக்கு தெரியல. நான் கொஞ்சம் சின்ன வயசுலாம் பண்ணியிருக்கேன். நான் ஸ்கூல்ஸ்லாம் போகும்போது பாஸ் ஆகணும், எக்ஸாமில் நிறைய மார்க்ஸ் வாங்கணும், அப்புறம் ஹோம்ஒர்க் முடிக்கலன்னா அதில் அந்த காயின் ஒன்று முடிச்சு வச்சுட்டு கடவுளே இன்றைக்கி எனக்கு எதுவும் பிரச்சனை ஆகிடக்கூடாது, ஹோம்ஒர்க் முடிக்காததுனால அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணாதனால நான் இந்த கோயில் உண்டியில் இந்த காயினை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் நான் வேண்டியிருக்கேன், நடந்திருக்கு. இது எல்லாமே லா ஆஃப் அட்ராக்ஷனோட கான்செப்ட். இப்போ நம்ம ஒரு ஆக்டிவிட்டியாக பண்ணும்போது நம்ம பிரெயினில் வந்து அது நல்லா ரெஜிஸ்டர் ஆகும். அதெல்லாம் தான் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி காயின், மஞ்சள் துணிங்கிறது நம்ம மைண்டில் நல்லா அந்த கலர் மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிற கலர். ஸோ மஞ்சள் கலர் துணியில் ஒரு காயின்லாம் வைக்கிறோம், ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறோம் அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து பிரெயின் அதவே திங்க் பண்ணிகிட்ருக்கோம், ஓகே இது நடக்கணும், இந்த விஷயம் நடக்கணும், இதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, நம்ம ஒரு ஆக்டிவிட்டி பண்ணோமே அதனால மைண்டில் நல்லா ரெஜிஸ்டர் ஆகும், இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இதில் நிறையா லெவல்ஸ் இருக்குது, நிறைய பாயிண்ட்ஸ் நம்ம வந்து இது பண்ணணும். நான் இன்றைக்கி ஓகே இன்றைக்கி ஃபுல்லும் நான் இது நடக்கும்னு நினச்சிட்டே இருக்கேன், அது நடந்துருமா அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு வந்து கிளியராக வச்சுருக்கோம் நம்மளோட பிரெயினை அப்படிங்கிறத பொறுத்து இது நடக்கும். பிரெயின்னா சப்கான்ஷியஸ் மைண்ட் அதெல்லாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்துட்டு ரொம்ப டெலிவிஷன் சீரியல் பார்க்குறோம், இல்லை மற்றவங்க கிட்ட வந்துட்டு உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கும் அவனுக்கு சண்டையா, இது இந்த மாதிரிலாம் நெகட்டிவான விஷயங்கள் நமக்கு அதில் கேட்குறோன்னா அது மைண்டில் போய் ஸ்டோர் ஆகிடும். அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் ரிஷிஸ் எல்லாம் எப்படி மெடிடேட் பண்ணுவாங்கல்ல, நான் தியானம் பண்ணேன், எனக்கு இந்த வாரம் வேணும் தியானம் பண்ணேன். ஸோ வாட் இஸ் தியானம், மெடிடேஷன், நம்ம வேணுமோ அதை பற்றி மட்டும் ரிப்பீட்டடாக திங்க் பண்ணுறது, டைப்பாக திங்க் பண்ணுறது. ஒரு கார் வாங்கினோன்னா ஓகே அந்த கார் என்ன கலரில் வாங்கலாம், அப்போது அந்த கார் பிக்சர்ஸ் பார்க்கலாம், வீடியோஸ் பார்க்கலாம், அதில் என்னென்ன ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குது, ஸோ நம்ம எப்படி நம்ம அதை மெயின்டைன் பண்ணணும், இந்த மாதிரியே அதை பற்றியே நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. நம்மளோட மைண்ட் ஒரு ஃபோக்கஸ், அலைன்மெண்ட் இதெல்லாம் இருக்கும். ஸோ இது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமான ஒரு டிஃபிகல்ட்டாக புரிஞ்சிக்கக்கூடிய, ஏற்றுக்கக்கூடிய, நம்பக்கூடிய கான்செப்ட். எல்லாருக்கும் இது நம்பிக்கை வராது. பட் அமைதியாக உட்காந்து நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். சில விஷயங்கள் நீங்கள் ஒன்று நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க, நடந்திருக்கும், நடந்துருமோன்னு பயந்துருப்போம், அதுவும் நடக்கும். ரிப்பீட்டடாக எதெல்லாம் நீங்கள் நினச்சிட்டே இருந்தீங்களோ உங்கள் மைண்டில் கொண்டு வந்துட்டே நீங்கள் நடந்திருக்கும். அப்படி நடந்திருக்கா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ் ஆகும்னா. ஸோ அப்கமிங் வீடியோஸில் நம்ம இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஜெனுவனான டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.